வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. வணக்கம் அன்பானவர்களே. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உறங்காத இரவின் ரகசியம். இது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. எழுதி வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு மணி 11:45. அவன் படுக்கையில் படுத்திருந்தாலும் அவனுடைய கண்கள் மட்டும் விழித்திருக்க துடித்து கொண்டிருந்தது. படுக்கையின் மேல் போடப்பட்டிருந்த செம்மஞ்சள் நிற போர்வை நிழல் அறையின் மூலைகளில் படர்ந்து அசைந்து கொண்டு இருந்தது. புழுங்கும் வெப்பத்திலும் அவன் உடம்பு முழுவதும் குளிர் வயப்பட்டது போல நடுங்கியது. அவன் பெயர் ஆதித்யா. ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் என்ஜினியர். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு சாதாரணமில்லாத விஷயம் இருந்தது. ஒவ்வொரு இரவும் அவனை தூங்க விடாத ஒரு குரல். அது யாரோ அழைப்பது மாதிரி இல்லை, யாரோ அழுது கொண்டு உதவி கேட்பது போலவும் இல்லை. யாரோ நினைவின் இருளில் தள்ளப்பட்டு வலி அனுபவிக்கும் குரல் மாதிரி. அந்த குரலுக்கு பெயர் சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரல் அடிக்கடி கேட்கும். திடீரென தோன்றும், மறையும், அமைதியாக இருக்கும். ஆனால் மீண்டும் கேட்கும். அந்த குரல் வரும் ஒவ்வொரு நேரமும் ஆதித்யாவின் மார்புக்குள் ஒரு அசாதாரணமான பயம், பரிதாபம், குழப்பம் எல்லாம் ஒரு சேர கலந்த உணர்வு பாயும். இது நேற்று மட்டும் இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதமாக இதே நிலையில்தான் இருந்தான். அவன் அதை ஒதுக்கி தூங்க முயன்றான். மருத்துவரை பார்த்தான், தூக்க மருந்து எடுத்தான், தியானம் செய்தான். எந்த பயனும் இல்லை. ஆனால் அந்த குரல் மட்டும் அவன் ஆன்மாவின் உள்ளே பதிந்து கொண்டது போலவே இருந்தது. அடுத்த இரவில் ஏதோ மாறி இருந்தது. 12 மணி அடிக்கும் சமயத்தில் அந்த குரல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தெளிவாக கேட்டது. மெல்ல கேட்டது. பின்பு நெருங்கி வந்து கேட்டது. ப்ளீஸ் ஹெல்ப், தயவு செய்து உதவி செய். அவன் உடம்பு முழுக்க ஒரே மின்சாரம் ஓடியது போல அவனுடைய இதயம் திடீரென வேகம் எடுத்து துடித்தது. இது எந்த ஹாலுசினேஷனும் இல்லை. இது உண்மையான ஒரு பெண்ணின் குரல்தான். அவன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான். அறை முழுவதும் இருண்டு விட்ட குளிர் பரவி இருந்தது. யாரு என்று பயமும் ஆச்சரியமும் கலந்த குரலில் கேட்டான். பதில் இல்லை. ஆனால் அடுத்த நொடியில், ப்ளீஸ் என்னை கண்டுபிடிச்சி உதவி செய், தயவு செய்து. இது அவன் சந்தித்த எந்த இரவையும் போல் இல்லை. அடுத்த நாள் காலை ஆஃபீஸ் கேஃப்டீரியாவில் அவனது நெருங்கிய நண்பன் அரவிந்த் அவனை பார்த்ததும், ஏண்டா உன் முகையா இப்படி இருக்கு, நைட்டு தூங்கவே இல்லை போல. டேய், எனக்கே புரியலடா. யாரோ ஒரு பெண் குரல் தினமும் நைட்டு கேட்குதுன்னு சொன்னேன்ல, அந்த குரல் இப்போது கிளியராக கேட்குது. அது என்கிட்ட பேசுது. அவன் சொன்னதை கேட்டு அரவிந்த் சிரித்தான். ஆனால் ஆதித்யாவின் கண்களில் இருந்த கலவரத்தை பார்த்ததும் அவன் சிரிப்பு நின்று போனது. சரிடா, யாராவது சைக்காட்ரிஸ்ட் ட்ரை பண்ணலாம். இது ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரும். ஆனால் ஆதித்யா மெதுவாக தலையை ஆட்டினான். இல்லடா, இது மனசோட குரல் இல்லை. இது யாரோ மனிதனோட, அதாவது யாரோ பெண்ணோட குரல்தான். உண்மையாக கூட இருக்கலாம் என்று உறுதியாக சொன்னான் ஆதித்யா. அவன் சொன்ன பதிலில் ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு, எப்படியோ உண்மையாக இருக்கும் என தோன்றியது. அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து ஆதித்யாவின் வீட்டிற்கு வந்தார்கள். ஆதித்யா அந்த ஃப்ளாட் வாங்கி 1 வருடமே ஆகியிருந்தது. புது கட்டிடம், நல்ல சூழல். ஆனால் பெட்ரூமுக்கு மட்டும் ஒரு விசித்திரமான, அருவருக்கத்தக்க ஒரு தனித்த நிழல் இருந்தது. அறை வெறுமையாக இருந்தாலும் மூலையில் யாரோ நின்று கொண்டிருந்தார் போல இருந்தது. அரவிந்த் நாற்காலியில் அமர்ந்து சுற்றி சுற்றி பார்த்தான். குரல் அதிகமாக கேட்கிறது இந்த ரூமில் தானா? ஆமாம். அவன் கட்டிலுக்கு கீழே ஒரு டிராயர் இருப்பதை கவனித்து அதை திறந்தான். அங்கே ஒரு பழைய டைரி இருந்தது. ஆதித்யாவுக்கு தெரியாது. அவன் வீட்டை வாங்கும்போது எல்லாம் நீட்டாக இருந்தது. அதை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் இந்த டைரி மட்டும் டிராயரின் உட்புறம் சிக்கி கிடந்தது. கவர் பேஜில்
தியா என் நாட்கள் என்று எழுதப்பட்டு இருந்தது. அரவிந்த் அவனிடம் மெதுவாக, தியா யாருடா என்று கேட்க, எனக்கு தெரியாதே என்றான் ஆதித்யா அதிர்ந்து போய். அவர்கள் முதல் பக்கத்தை திறந்தார்கள். அதில், நான் தியா, இந்த வீட்டில் தனியா வாழ்கிறேன் என்று இருந்தது. அடுத்த வரிகளில் ஒரு பெண்ணின் தனிமை, பயம், உள்ளுணர்ச்சி, மன அழுத்தம் அனைத்தும் நிரம்பி இருந்தன. நான் தூங்க முடியலை, ஒவ்வொரு இரவும் யாரோ பெண் குரல் உதவி கேட்கிற மாதிரி என எழுதப்பட்டிருப்பதை பார்த்த ஆதித்யாவின் கைகள் நடுங்கின. தியா கூட இதே பெட்ரூம்ல அந்த குரலை கேட்டு இருக்கிறா. அடுத்த பக்கத்தில், அவங்க யார் என்று எனக்கு தெரியல, ஆனா அவங்க என்னை தேடுறது இல்லை, வேறு யாரையோ அழைக்கிறது போல கேட்குது. படித்தவுடன் அவன் மனம் உடைந்து போனது. இன்னொரு வரி அதில், ஒரு நாள் யாராவது இந்த வீட்டில் குடியிருந்தா உண்மை தெரியலாம். ஆதித்யாவல் டைரியை மூடவே முடியவில்லை. அதே இரவு அவன் கஷ்டப்பட்டு தூங்க முயன்றான். ஆனால் மணி 12 அடிக்கும் நேரத்தில் அதே குரல் இந்த முறை மிக தெளிவாக கேட்டது. ப்ளீஸ் லைட் போடு என்றது. அவன் பெட்சைட் லேம்பை ஆன் செய்தான். அடுத்த நொடி ஒரு குளிர் அலை அவன் முகத்தில் மோதியது. டைரியோட கடைசி பக்கம் திருப்பு ப்ளீஸ் என்ற குரல் கேட்டு அவன் ஓடிச் சென்று டைரியின் கடைசி பக்கத்தை திறந்தான். முன்பு வாசித்த போது வெறுமையாக இருந்த பக்கத்தில் இப்போது ஒரு வரி எழுதியிருந்தது. மாடிப்படிக்கு கீழே பார் என்று இருந்ததை பார்த்து அவன் நடுங்கினான். 3rd ஃப்ளோர் பால்கனியில் இருந்து கீழே பார்த்தான். அங்கே ஒரு பழைய உடன் டூல்பாக்ஸ் போல ஒன்று சுவரின் ஒரு மூலையில் கிடந்தது. அவன் உடனே கீழே ஓடினான். அந்த பாக்ஸை திறந்தான். அதில் ஒரு பழைய லேப்டாப், ஒரு பென்டிரைவ், ஒரு வெள்ளை ரிப்பன் இருந்தது. அவன் பென்டிரைவை லேப்டாப்பில் செருகினான். ஃபைல் நேம் தியா லாஸ்ட் MP4 என்று இருப்பதை ப்ளே செய்தவுடன் ஸ்கிரீனில் தியா தெரிந்தாள். அவள் முகத்தில் பயம் நடுங்கியபடி இருக்க, கண்களில் தீராத கண்ணீர். நான் தியா, இந்த வீடு என்னை தூங்க விடலை. யாரோ இருக்காங்க, அது எனக்காக இல்லை, வேற யாருக்காகவோ. நான் முயற்சித்து பார்த்தேன், யாருன்னு தெரியல என்று அவள் கூறிக்கொண்டு இருக்க, அந்த நேரத்தில் வீடியோ ஃப்ரேமில் ஒரு சப்தம். அவள் திடீரென்று எழுந்து ஓடினாள். கேமரா டவுன் ஆனது. வீடியோ பிளாக் ஆனது. ஆதித்யாவால் மூச்சே விட முடியவில்லை. அந்த வீடியோவின் என் ஸ்கிரீனில் ஒரு வரி, அவளை கண்டுபிடி, அவள்தான் உண்மையான குரல் என்று. அவன் நடுநடுங்கி நின்றான். தியா கணவரின் நம்பரை எப்படியோ கண்டுபிடித்து கால் செய்தான். தியா பற்றி என்று ஆதித்யா ஆரம்பித்த உடனேயே அந்த மனிதன் சோகமாக சொன்னார். தியாவா, அவ இறந்துட்டா. ஆதித்யா அதிர்ந்தான். எப்படி சார்? அவளுக்கு சிவியர் டிப்ரெஷன், ஹாலுசினேஷன். அவ சொன்னா ஏதோ பெண் குரல் கேட்குதுன்னு. நாங்கள் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் மொட்டை மாடிக்கு போயிட்டு. அதற்கு மேல் கூற முடியாமல் அவர் குரல் உடைந்து அழுதது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஆதித்யாவின் இதயத்தை குழைத்தன. ஆனால் அதைவிட அதிர்ச்சி. அவளுக்கு ஒரு தங்கை இருந்தாளா என்று ஆதித்யா கேட்க, அந்த மனிதன் கொஞ்ச நேரம் நிசப்தமாயிருந்தார். பின்பு தன்னை சமாளித்து கொண்டு மெதுவாக, ஆமாம், அஞ்சலி, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த வீட்டில் அவ இறந்துட்டா என்று கூறியதை கேட்டு அதிர்ந்தான் ஆதித்யா. அவன் உடல் முழுவதும் பயத்தினால் வியர்த்து கொட்டியது. அதே பெட்ரூமில், அதே இடத்தில், அதே இரவில், அதே குரல். அன்று இரவு ஏதோ ஒரு தெளிவு பிறந்தது போல அவன் பெட்ரூமில் நின்று மெல்ல சொன்னான். அஞ்சலி, நான் உனக்கு உதவ தயார். சொல்லு, என்ன செய்யணும் என்று அவன் கேட்க, அங்கே ஒரு மௌன அலை, ஒரு லேசான வெளிச்சம். கர்டைன் மெதுவாக அசைந்தது. அவன் அந்த குரல் கூறியதை தெளிவாக கேட்டான். நான் எங்கே இருக்கேனோ அங்கே படுக்கையின் கீழே பார் என்றது. அவன் மெதுவாக கீழே பார்த்தான். அங்கே ஒரு வெள்ளி கொலுசு இருந்தது. அதை எடுத்த நொடியில் அறை முழுவதும் ஒரு மென்மையான அமைதி. அதன்பின் அவள் குரல் முதல் முறையாக அமைதியாக, நிம்மதியாக சொன்னது. ரொம்ப நன்றி, நான் இப்போ போகிறேன்.
அந்த குரலுடன் இறுதியாக அந்த இருளின் நிழல் அறையிலிருந்து முழுமையாக மறைந்தது. அடுத்த நாள் அவன் அந்த கொலுசை தியா கணவரிடம் கொடுத்தான். அவர் கண்ணீரோடு சொன்னார், இது இது அஞ்சலியோட கொலுசு. அவளுக்கு மிகவும் பிடிக்கும். இது எப்படி அங்கே? அவர் குரலில் தடுமாற்றம் இருந்தது. ஆதித்யா மெதுவாக, அவள் அமைதியை தேடினா சார். அவளோட இறப்பின் ரகசியம் இப்போ வெளியே வந்ததால அமைதியாகிவிட்டாள் என்றான். அவன் வீட்டிற்கு திரும்பும்போது முதல் முறையாக அவனுக்கு அந்த வீட்டில் பயம் இல்லை, குரல் இல்லை, இருள் இல்லை, அமைதி மட்டும் மிச்சமிருந்தது. இது அவன் தேர்வு செய்த வீடு இல்லை. இந்த வீட்டை அஞ்சலிதான் அவனுக்கு தேர்வு செய்தாள், அவளது இறப்பின் ரகசியத்தை முடிக்க. கதை முடிந்தது. மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.